வணக்கம். இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்று 19/11/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:59 வரை சுவாதி, அதன் பிறகு விஷாகம். இன்றைய திதி காலை 9:44 வரை சதுர்த்தசி, அதன் பிறகு அமாவாசை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை. குளிகை வேலை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை 10:29 வரை சுவாதி, அதன் பிறகு விஷாகம். இன்றைய திதி மதியம் 12:13 வரை சதுர்த்தசி, அதன் பிறகு அமாவாசை. இன்றைய ராகு காலம் மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 8:30 மணி முதல் 10 மணி வரை. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை. மதியம் 2:30 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய குளிகை வேலை காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி. மீனராசி அன்பர்கள் புது முயற்சி, புது காரியங்கள், தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும். இன்றைய ராசி பலன். 12 ராசிகளுக்குண்டான இன்றைய பலன்களை அறிவோம். மேசராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபங்கள், பணவரவுகள் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெய்யக்கூடிய ஓர் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள், பணவரவுகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும். துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். இன்று சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சினம், கோபம் அதிகரிக்கும். கவனம் அவசியம். நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை பயக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அசதி, சோர்வு ஏற்படும். ஓய்வு மிக மிக அவசியம். கும்பராசி அன்பர்களுக்கு லாபங்கள், பணவரவுகள் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். மீனராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் இன்று வெற்றி காண்பீர்கள். சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம். இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற குபேர ஜோதிட நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.